தளபதியா உருவெடுத்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு தளபதி விஜய் அவர்களோட வசூல் சாதனையை ஒண்ணு முறியடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிகில் வாரிசுன்னு எல்லா படத்தோட வசூலையுமே தட்டி தூக்கிட்டு இருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இப்ப தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சிருக்கவர் தான் நடிகர் சிவகார்த்திகேயன். அமரன் படத்தின் மூலமா பல வசூல் சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல கமலஹாசன் தயாரிப்புல உருவான திரைப்படம் தான் அமரன். இந்திய ராணுவத்தில் பணியாற்றி உயிர் தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தி தான் இந்த படமானது எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க. தீபாவளிக்கு மொத்தமா தமிழ் சினிமாவில் 4 படம் வெளியாகி இருந்தாலும் கூட முதலிடம் பிடிச்சது அமரன் திரைப்படம் அப்படிங்கறத கண்ண மூடிட்டு சொல்லலாம். அதே மாதிரி துல்கர் சல்மான் நடிப்புல வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படமே வெற்றி அடைஞ்சிருக்கு. கவின் நடிப்புல வெளியான பிளடி பிக்கர் திரைப்படமும் ஜெயம் ரவி நடிப்புல வெளியான பிரதர் திரைப்படமும் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று தோல்வி படமும் மாறின நிலையில அமரன் திரைப்படமானது தமிழகத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே வசூல் வேட்டையை செய்ய தொடங்கினது. முதல் 18 நாட்கள்லயே இந்த படமானது உலக அளவுல 294 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு வெளிவந்த தளபதி விஜயோட பிகில் படத்தோட மொத்த வசூலையுமே முறியடிச்சிருக்கு. பிகில் படமானது உலக அளவுல மொத்தமா 292 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருந்தது. முதல் 18 நாட்கள்லயே அமரன் திரைப்படம் 294 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு பிகில் சாதனையை முறியடிச்சிருந்தது. இந்த நிலையில தான் இப்ப படம் வெளியாகி 19 நாட்கள்ல 300 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்க அமரன் திரைப்படம். சிவகார்த்திகேயனோட கெரியர்லயே முதல் முறையா 300 கோடி வசூல் எட்டி இருக்கு. இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 கோடி வசூல் வேட்டை நடத்தி இருந்த தளபதி விஜய் அவர்களோட வாரிசு பட சாதனையுமே அமரன் திரைப்படத்தோட வசூலானது முறியடிச்சிருக்கு. என்னதான் கங்குவா திரைப்படம் வெளியாகி இருந்தாலும் கூட இன்னமுமே அமரன் திரைப்படத்துக்கான கூட்டமானது திரையரங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளானது நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஓடிடி வெளியீட்டையுமே ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம். சரி, ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய அமரன் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில அமரன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை